காது இரைச்சல், காது குடைச்சல், காது நமைச்சல், காதில் சீல் வர்றது, காதில் சவுண்டு வர்றது, எதுவாக இருந்தாலும் சரி, காது சார்ந்த பிரச்சனை, காது கேளாமையை தவிர இது அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வேளை மருந்தில் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காதில் வந்து ஒரு 3-4 சொட்டு தான் விட்டார். ஒரே வேலை தான் விட்டு ஒரு 10 நிமிஷம் அசையாமல் அப்படியே படுத்துக்கோ அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் அந்த சீழ் பிடிக்கல. அந்த ஒரு டோஸ்லேயே சீழ் வர்றதும் நின்று போச்சு. இது வரைக்கும் அந்த பிரச்சனை ரிப்பீட்டே ஆகலை, ஒரு முறை கூட ரிப்பீட் ஆகலை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்துகிட்டு காது இரைச்சல், காது குடைச்சல், காதில் கொயின்னு சவுண்டு வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் பூச்சி கத்துற மாதிரி இருக்குது, காதில் சீல் வடிது, காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து இல்லைன்னு சொல்லி தேடுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரே டோஸில் சரியாகும்னு சொல்லிக்கிறீங்களே, அது எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது உங்களுக்கும் பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது என்னன்றதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நல்லது. எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10வது படிக்கிறதுலேருந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து சீழ் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆப்ரேஷன் அளவுக்கு போச்சு. ஆப்ரேஷன் ஆனால் பண்ணலை, அந்த போனில் ஹோல்ஸே விழுந்துடுச்சு. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்தது வலது காது. அப்போது நம்ம ஆசான் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். வந்துட்டு இருந்து அவர் என்ன பண்ணார், பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. சொல்லும்போது அப்படியா, இதோ அந்த மரத்துலேருந்து அந்த பட்டையை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. இந்த வாழை மர பட்டை நண்பர்களே, பழுத்த பட்டையாக இருக்கணும். வாழை மரப்பட்டை பழுத்த பட்டையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பழுத்த பட்டையாக இருக்கணும், பச்சை இருக்கக்கூடாது. பச்சையாக இருக்கக்கூடாது, இது மாதிரி பழுத்த பட்டையாக இருக்கணும். ஆமாம், வாழை மட்டை. அதை வந்து ஒரு 3x3 சைஸில் கட் பண்ணுன்னாரு. இப்படி பீஸ். ஆமாம், இப்படி கட் பண்ணிவிட்டு வட்டமாக ஸ்கொயரா 3x3 சைஸ் இருந்தால் போதும். கட் பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டு காதில் வந்து ஒரு 3-4 சொட்டு தான் விட்டார். ஒரே வேலை தான் விட்டு ஒரு 10 நிமிஷம் அசையாமல் அப்படியே படுத்துக்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எழுந்து பஞ்சு வச்சுட்டு எழுந்துட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் மேலேயே இருக்கும். இது வரைக்கும் அந்த சீழ் பிடிக்கல. அந்த ஒரு டோஸ்லேயே சீழ் வர்றதும் நின்று போச்சு. இது வரைக்கும் அந்த பிரச்சனை ரிப்பீட்டே ஆகலை, ஒரு முறை கூட ரிப்பீட் ஆகலை. அவ்வளோ வந்து அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சாறு. அந்த சீடை சரி பண்ணக்கூடாது, புண்ணு அந்த சீடை ரணத்தை எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது. நம்ம இது சொந்த அனுபவத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற யாருக்கோ செஞ்சு பார்த்து அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அனுபவிச்சது, குருமார்கள் காட்டி கொடுத்ததை அது ஓப்பனாக இன்னைக்கு சொல்கிறீங்க. ஆமாம் ஐயா, இது வந்து மக்கள் கேட்பாங்க, இதனால் எதனா சைடு எஃபெக்ட் வருமானு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வி, இது விடுறதுக்கு கால நேரம் இருக்கா? அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பின்னாடி, அது மாதிரி எதனா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை விடணும், 2 முறை வேண்டாம். ஒன்று காலையில் இல்லை இரவில் ஒரு முறை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பஞ்சை வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். உறங்கும் போது தான் விடணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை, அடிக்கடிக்கு விட வேண்டாம். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பரவாயில்ல, ஓரளவு நல்லா கேட்குது, திருப்பி விடணும் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் கேப் விட்டு எடுத்துக்குங்க. டெய்லி எடுக்க வேண்டாம். ஆமாம். என்ன நேயர்களே, வாழைமட்டிலேருந்து ஒரு அற்புதமான தீர்வு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி அந்த காது சார்ந்த பிரச்சனைக்கு மருந்து இருக்கா, தீர்வு இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். அற்புதமான மருந்து, அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்று சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.